பிரெட்டு, சுகரு, மில்க் கொஞ்சம் எடுத்துருக்கோம். பிரெட்ல அந்த சைடில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். பிரெட்டை நல்லா இப்படி ஊற்றி விட்டுக்கலாம். பிரெட் நல்லா இது மாதிரி ஊற்றி விட்டுருங்க. நம்ம பால் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும். பிரெட்டை எல்லாமே இது மாதிரி உள்ள பிடிச்சி எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, பாத்திரத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லா ஒன்றையும் பிடிச்சி வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சோன்னே எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துங்க. பாவு ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி காஞ்சிட்டு இருக்கு. தண்ணி கொஞ்சம் காஞ்சோடனே சக்கரை எடுத்து போடலாம். அதை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாவு ரெடி ஆச்சு. இந்த பால் நம்ம இதுக்குள்ள போட்டு ஊற வச்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.